Hello friends, welcome to AR3 சமையல். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீடியோவில் தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஓமப்பொடி செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஈஸியாக செய்யக்கூடிய ஓமப்பொடி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன். இதை நம்ம சளிச்சு எடுக்கிறதுக்கு இது போல் நம்ம ஒரு வடிகரண்டியில் போட்டு நம்ம சளிச்சிக்கலாம். கூடவே கடலை மாவு எடுத்து அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம சளிச்சிக்கலாம். சளிச்சு செய்கிறப்போ உங்களுக்கு இந்த குருணை ஓமப்பொடி அச்சில் இருந்துச்சுன்னா குருணையாக போய் நமக்கு புளிய வராமல் போயிடும். அதுக்காக இது போல் சளிச்சு செஞ்சு கேட்டிங்கன்னா ஸ்மூத்தாக நமக்கு வரும். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். சால்ட்டு சேர்த்துக்காங்க. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஓமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது இப்படியே சேர்க்காமல் நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெய் நான் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவில் எல்லா பொருளும் நம்ம கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ரொம்ப ஈஸியாக ஓமப்பொடி நம்ம செஞ்சிடலாம். ஒரு பலகாரமும் செய்யலைன்னா கூட ஓமப்பொடி தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ லூஸாகவே பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சாதான் உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இடியாப்ப அச்சு தான் நான் சேர்த்து முறுக்கு குழாயில் இப்போ சேர்த்து உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுருக்கேன். இப்போ ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி புளியறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை முறுக்கு குழாயில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து காய வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கான்னு நம்ம கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துக்கலாம். இது போல் எலும்பி வந்தோடனே அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. புளிஞ்சிடலாம். ஒரு சைடு பெருக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் பொரிச்சுக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க.
சூப்பராக பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஒன்றுமே செய்யலைன்னா கூட இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக பிகினர்ஸ் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. தீபாவளி ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.